أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وآتوا اليتامى السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، فأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. وقال النبي صلى الله عليه وسلم: ما من الأنبياء نبي إلا وأوتي ما مثله آمن عليه البشر وإنما كان الذي أوتيت وحيا أوحاه الله إليك. எல்லா புகழும் ஏக வல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுடைய அன்பும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், உலக மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, குவைத் மண்டலம் பயான் மிஷ்ரீப் கரீப் மிஷ்ரீப் கிளை சார்பாக நடத்தப்படுகின்ற சிறப்பான இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் வான்மறை குர்ஆனை வாழ்வியல் ஆக்குவோம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் அறியவிருக்கிறோம். அன்பிற்குரிய
அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال النبي صلى الله عليه وسلم ما من الأنبياء نبي إلا وأوتي ما مثله آمن عليه البشر. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகில் தோன்றிய எல்லா நபிமார்களுக்கும் இறைவன் ஓர் அற்புதங்களை வழங்கினான். இறைவன் கொடுத்த அற்புதங்களை பார்த்து அந்த மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அப்ப இந்த உலகில் தோன்றிய நபிமார்கள், அவர்களை இறைவன் மனிதர்களிலிருந்தே தேர்ந்தெடுத்து அந்த சமுதாய மக்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக நபிமார்களை, ரசூல்மார்களை இறைவன் அனுப்பி வைத்தான். அப்படி வேத வரிகளை கொடுத்து அனுப்புகிற பொழுது ஒரு சில நேரங்களில் இறைவன் சில அற்புதங்களை கொடுத்து அனுப்பினான். ஏன் அற்புதங்களை கொடுத்தான்? ஏன் அற்புதங்களை கொடுத்தான்னா, நேற்று வரை நம்மோடு பழகி கொண்டிருந்த இந்த மனிதர் இன்று நான் ஒரு தூதர் என்று சொல்லுகிறாரே, அது எப்படி நம்புவது என்று பல மக்கள் குழம்பிய காரணத்தினால் அந்த குழப்பத்திலிருந்து அந்த சமுதாய மக்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது ஒரு சில அற்புதங்களை அந்த தூதவர்களுக்கு இறைவன் நிகழ்த்தி காட்டினான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி நபி வரையிலும் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு சில அற்புதங்களை இறைவன் கொடுத்தான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாய மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்ட நேரத்தில் ஒரு சில மக்கள் மூசா நபி அவர்களை ஏற்க மறுத்தார்கள். ஏற்க மறுத்த பொழுது இறைவன் ஒரு சில அற்புதங்களை அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டுகிறான். சமுதாய மக்கள் தனது சமுதாயத்திற்காக இறைவனிடத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் கேட்கிறாங்க. தண்ணீர் பஞ்சமாக இருக்கிறது, எனக்கும் சமுதாய மக்களுக்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது என்கிற செய்தியை முன்வைக்கிறார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், வஇதிஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி ஃபகுல்னு அல்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர் ஃபன்ஃபஜரத் மின்ஹு இஸ்னதா அஷரத ஐனா. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள், இறைவா, தண்ணீர் பஞ்சமாக இருக்கிற காரணத்தினால் தண்ணீர் தேவைப்படுகிறது என்கிற செய்தியை முன்வைக்கிற பொழுது இறைவன் சொல்லுகிறான், உங்கள் கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை ஒரு பாறையின் மீது நீங்கள் அடித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இறைவன் சொன்ன பொழுது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கைத்தடியை பாறையில் ஓங்கி அடித்தார்கள். ஒரு கைத்தடியை பாறையில் அடிச்சுன்னா அந்த பாறை ரெண்டாக பிளக்குமா? வாய்ப்பில்லை. ஒரு இரும்பு கம்பியை வைத்து அடித்தால் ஒருவேளை பிளப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கம்பை எடுத்து பாறையில் அடிக்குகிற பொழுது அந்த பாறையிலிருந்து 12 ஊற்றுகள் பீரிட்டு பாய்ந்தது என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. ஒரு கம்பை வச்சு அடிக்கிறாங்க. ஒரு கம்பை வச்சு பாறையில் அடிக்குகிற பொழுது 12 ஊற்றுகளில் தண்ணீர் பீரிட்டு பாய்வதை அந்த மக்கள் பார்க்கிறார்கள். மூசாவை நம்புறாங்க. ஒரு மனிதராக இருந்தாலும் இது ஒரு மனிதரால் இந்த காரியம் செய்ய முடியாது, இது மனித சக்தியற்ற ஒரு செயல் என்று சொல்லி இவர் தூதராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி ஒரு சில மக்கள் மூசாவை நம்பினார்கள். இன்னொரு கட்டத்தில் ஃபிரௌனுடைய முன்னிலையில் மூசா நபியை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், மூசாவே, அல்கிஹா யா மூசா, உங்கள் கரத்தில் இருக்கக்கூடிய கைத்தடியை நீங்கள் கீழே போடுங்கள். பல மந்திரவாதிகளுக்கு மத்தியில் ஒரு போட்டி நடக்குகிற பொழுது இறைவன் மூசாவை பார்த்து சொல்லுகிறான், அல்கிஹா யா மூசா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை நீங்கள் கீழே போடுங்கள்.
இறைவனுடைய உத்தரவின் பெயரால் மூசா நபி அவர்கள் கைத்தடியை கீழே போட்டார்கள். அது உண்மையிலேயே சீரக்கூடிய பாம்பாக மாறியது. மந்திரவாதிகள் போடுகிற பொழுது அது மாய பாம்பாக இருந்தது. ஆனால் மூசா நபி அவர்கள் போட்ட பொழுது உண்மையில் பாம்பாக மாறியது. மந்திரவாதிகள் ஆச்சரியப்பட்டு அற்புதப்பட்டு, உண்மையில் இது ஒரு மனித கரத்தால் இந்தப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. ஒரு கைத்தடியை கீழே போடுகிற பொழுது உண்மையான பாம்பாக மாறுகிறது என்று சொன்னால் அது ஒரு சக்தி தேவை என்று சொல்லி ஃபிரௌனுக்கு முன்னிலையில் பல மக்கள் மூசாவை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், எல்லா நபிமார்களுக்கும் இறைவன் அற்புதங்களை கொடுத்து வழங்கினான். அந்த அற்புதத்தை கண்ட மக்கள் அந்த நபியை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப மூசா நபியுடைய காலத்திற்கு பிறகு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அவர்களும் வந்து வேத வரிகளை மக்களுக்கு மத்தியில் சொன்ன பொழுது ஒரு சில மக்கள் அதை ஏற்க மறுத்தார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு அற்புதத்தை கொடுக்கிறான். ஈசா அவர்களே, களிமண்ணால் பறவை வடிவத்தை செய்து, களிமண்ணினால் பறவையினுடைய உருவத்தை செய்து, அந்த உருவத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரால் ஊதுகிறார்கள். ஊதுகிற பொழுது இறைவனுடைய அனுமதியின் பெயரால் உண்மை பறவையாக பறந்து ஓடியது. ஒரு களிமண்ணை செய்கிறாங்க, களிமண்ணில் பறவை உருவத்தை செய்து அவர்கள் ஊதுகிறார்கள். ஊதிய பொழுது அந்த களிமண் பறவையாக, உண்மையான பறவையாக மாறுகிறது. மக்கள் பார்க்கிறார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். வெண் குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறார். யாரெல்லாம் ஒரு சில மக்கள், இறந்த மக்களை கூட ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பித்தார்கள். ஏன் இறைவன் இந்த அற்புதத்தை காட்டுகிறான்? இவர் என்னுடைய தூதர், என்னுடைய அனுமதியின் பெயரால் உயிரற்றவர்களை அவர் உயிர்ப்பித்து காட்டுகிறார் என்று சொல்லி, இவர் உண்மையில் தூதர் என்கின்ற ஒரு அத்தாட்சியின் மூலமாக இறைவன் அற்புதங்களை நபிமார்களுக்கு எடுத்து காட்டுகிறான். இப்படி எல்லா நபிமார்களுக்கும் ஒரு சில அற்புதங்களை இறைவன் கொடுத்தான். அந்த அற்புதங்களை பார்த்த அந்த மக்கள் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்டார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வருகிறார்கள். 40 வயதிற்கு பிறகு நபிகளால் சொல்கிறார்கள், நான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தூதர் என்று அறிமுகப்படுத்துகிறார்கள். 40 வயது வரை அந்த மக்கத்து மக்களோடு பழகி கொண்டிருந்த அந்த முகம்மது என்கிற அந்த மனிதர் இப்போது திடீரென்று தூதர் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி அந்த மக்கள் நம்புவதற்கு சிரமப்பட்டார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், மாலி ஹாதர் ரசூல் யௌகுலு தஆமா வ யம்ஷி ஃபில் அஸ்வாக். இவர் என்ன தூதர்? நேற்று வரை எங்களோடு பழகி கொண்டிருந்தார், எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், எங்களோடு தங்கிக் கொண்டிருக்கிறார், எங்களோடு வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முகம்மது இப்போது திடீரென்று வந்து சொல்லி நான் தூதர் என்று சொல்லுகிறாரே, இவர் எப்படி தூதவராக இருக்க முடியும் என்று சொல்லி அந்த மக்கள் கேட்டதாக திருமறை பேசுகிறது. மாலிகாத ரசூல், இவர் என்ன தூதர், இவர் எப்படி தூதவராக இருக்க முடியும் என்று சொல்லி அந்த மக்கள் கிண்டல் செய்தார்கள். அல்லாஹ் தூதரை பார்த்து மக்கத்து மக்கள் கேட்டார்கள், லௌலா உன்சில இலைஹி மலக்குன், நீங்கள் வானத்திலிருந்து உங்களோடு ஒரு மலக்கை நீங்கள் கொண்டு வாருங்கள், நாங்க நம்புறோம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட நபிகளார் அவர்களுக்கு இறைவன் ஒரு சில நேரங்களில் அற்புதங்களையும் கொடுத்தான், பல அற்புதங்களை கொடுத்தான். அந்த அற்புதத்தை பார்த்த மக்கள் பெருமானாரை ஏற்றுக்கொண்டார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை, ஹுதைபியா உடன்படிக்கையிலே சஹாபா பெருமக்கள் தண்ணீர் பஞ்சத்தினால் உது செய்வதற்கு தண்ணீர் இல்லாமல், குடிப்பதற்கு தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், தன்னுடைய தேவைகளை தீர்ப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய குவளையில் உது செய்து கொண்டிருக்கிறார்கள். உது செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நபித்தோழர்கள் பார்த்து பெருமானாரை நோக்கி ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் ஓடி வருகிறீர்கள், எதற்காக
இந்த அளவுக்கு வேகமாக நீங்கள் ஓடி வருகிறீர்கள் என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பொழுது ஒட்டுமொத்த நபி தோழர்களும் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரை, தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு, உது செய்வதற்கு, எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தண்ணீர் இல்லை. உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய குவளையில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை விட எந்த பகுதியிலும் எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் உங்களை நோக்கி ஓடி வருகிறோம் என்று நபித்தோழர்கள் சொன்னார்கள். தண்ணீரை இல்லை. பெருமானார் முன்னிலையில் இருப்பது உது செய்வதற்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு குவளை தண்ணீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை அந்த குவளைக்குள் வைக்கிறார்கள். ஒரு குவளை தண்ணீர், அந்த குவளை தண்ணீருக்குள் பெருமானார் கையை வைக்கிறார்கள். ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது, ஃபஜஅலல் மாஉ யசூரு பைன அஸாபிஹி கம்சாலில் குயூல். பெருமானாருடைய விரல்களுடைய இடையிலிருந்து ஊற்றுகள் பீரிட்டு பாய்ந்ததை நபி தோழர்கள் எழுதுகிறார்கள். ஒரு குவளை தண்ணீரில் பெருமானார் கையை வைக்கிறார்கள். பெருமானுடைய கையினுடைய விரல்களுக்கு இடையிலிருந்து தண்ணீர் ஊற்றுகள் பொங்கி வழிந்தது. நாங்கள் எல்லோரும் அதில் உது செய்தோம், தண்ணீர் குடித்தோம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். கற்பனை பண்ணி பாருங்க. கேட்கப்படுகிறது, அந்த நேரத்தில் நீங்கள் எத்தனை நபர்கள் இருந்தீர்கள்? கம் குந்தும், நீங்கள் எத்தனை பேர்கள்? ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது, லவ் குன்னா மிஅத் அல்ஃபின் லகஃபானா. நாங்கள் 1,00,000 பேர் இருந்தாலும் எங்களுக்கு அந்த தண்ணீர் போதுமாகும். அற்புதம் இல்லை இது? ஒரு குவளை தண்ணீர், பெருமானார் கையை வைக்கிறார்கள், தண்ணீர் பீரிட்டு பாய்கிறது. நாங்கள் 1,00,000 பேர் இருந்தாலும் கூட இந்த தண்ணீர் எங்களுக்கு போதும். இருந்தாலும் குன்னா 15 மிஆ, நாங்கள் 1500 பேர் சொல்றாங்க. இருந்து எத்தனை பேர்? 1500 பேர். நாங்கள் உது செய்தோம், குடித்தோம், தேவைகளை நிறைவேற்றினோம். நாங்கள் 1,00,000 நபர்கள் இருந்தாலும் கூட அந்த தண்ணீர் எங்களுக்கு போதுமானது. ஏன் அல்லாஹ் காட்டுகிறான்? தூதர்களுக்கு அற்புதங்களை அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். ஏன்? இவர் தூதர் என்று மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது ஒரு சில அற்புதங்களை இறைவன் நபிமார்களுக்கு எடுத்து காட்டுகிறான். அது மட்டுமல்ல, நபிகளை அதை பார்த்து இன்னும் அற்புதங்களை கேட்கிறாங்க. இறைவனுடைய ஆணைப்படி நபிகளார் அவர்கள் சந்திரனை பிளந்து காட்டினார்கள். வசனத்தை படிக்கிறோமா இல்லையா? யக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். சந்திரன் பிளந்தது. படிக்கிறோமா இல்லையா? எப்படி பிளந்தது? சமுதாய மக்களுக்கு முன்னால் இறைவனுடைய உத்தரவின் பெயரால் பெருமானார் சந்திரன் நோக்கி கையை சூண்டுகிறார்கள். சந்திரன் 2ஆக பிளந்ததை அந்த மக்கள் பார்க்கிறார்கள். இது மனிதனால் செய்ய முடியாது. ஒரு மனித கரத்தால் இந்த சந்திரன் எப்படிப்பட்டது, அதனுடைய வலிமை என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏதோ உயரத்தில் இருக்கிறது, அவ்வளவுதான். அந்த மக்களுக்கு அதான புரியும். ஏதோ உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்திரனை, ஒரு நிலவை இந்த முகம்மது இங்கிருந்து கையை சுண்டி காட்டி அதை பிளக்க வைக்கிறாருன்னா இது மனிதனால் செய்ய முடியாது. அகிலத்தை படைத்த இறைவனால் மட்டும்தான் செய்ய முடியும் என்று சொல்லி சந்திரன் பிளந்ததை பார்த்த ஒரு சில மக்கள் பெருமானாரை ஏற்றுக்கொண்டார்கள். எங்க இருக்கு சந்திரன்? பூமியில் இருந்து 3.50 லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய சந்திரனை பிளந்து காட்டினார்கள். மக்கள் நம்பினார்கள். சில மக்கள் நினைக்கிறாங்க அது கட்டுக்கதையா இருக்கும். நம்ம பார்த்தோமா? யாருமே பார்க்கல. அது கட்டுக்கதையாக குர்ஆனில் சொல்லப்பட்டு இருக்கும் என்று கூட ஒரு சில மக்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1969ஆம் ஆண்டு நிலவில் முதலாக காலெடுத்து எடுத்து வைக்கிறார். யாரு? ஆம்ஸ்ட்ராங். நிக்கிறானா இல்லையா? முதலாக காலடி வைத்த பிறகு சந்திரனை, நிலவை பல கோணங்களில் படம் எடுக்கிறான். படம் எடுத்த அந்த படங்களை பூமிக்கு அனுப்புறான். அனுப்பி பார்க்குகிற பொழுது அந்த பல படங்களில் ஒரு படத்தில் நிலவு 2ஆக பிளந்து ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு படம் பதிவாகி இருக்கிறது. எப்படி முடிந்தது? ஆய்வு பண்றான். எப்படி எல்லா படமும் கரெக்டா ரவுண்டா இருக்கு, ஒரு படத்தில் மட்டும் நிலவு 2ஆக பிளந்து
ஒட்டி இருப்பது போன்று உள்ள ஒரு படம் என்பதை அவர்கள் ஆய்வு செய்து என்ன முடிவுக்கு வர்றான்னா, இது பற்றி அரபுகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அரபியன் பிளவுன்னு பேர் கொடுக்கிறான். எப்படி பேர் கொடுக்கல, திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரிந்தாலும் கூட திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட கூற்று உண்மை என்று சொல்வதற்கு மறுத்து அவன் எப்படி சொல்லுகிறான், அரபியன் பிளவு, இது குர்ஆன் சொல்லி இருக்கிறது, இது குர்ஆன் உண்மையில் அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னால் மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று பயந்து அவன் எப்படி முடிவெடுக்கிறான், அரபியன் பிளவுன்னு சொல்லுகிறான். நான் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இறைவன் பெருமானாரின் மூலமாக நிலவை பிளக்க வைத்து அந்த நிலவை பார்த்து ஒரு சில மக்கள் அல்லாஹ் தூதரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? இவையெல்லாம் அற்புதம். அற்புதம் என்ன, அதிசயம் சொல்லுவோம். அற்புதம் என்று சொன்னால், இன்று நாம் ஒரு பொருளை அற்புதம் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் நாளை அது அற்புதமாக இருக்கணும், நாளை மறுநாள் அற்புதமாக இருக்கணும், உலகம் அழிகிற வரையிலும் அது எப்படி இருக்கணும், அற்புதமாக இருக்கணும். உலகத்தில் சொல்றோமா இல்லையா, உலகத்தினுடைய 7-8 அதிசயங்கள். இந்தியாவில் தாஜ்மஹால், சீன பெருஞ்சுவர், அதிசயம் சொல்றோமா இல்லையா? அது உண்மையில் அதிசயமா? இல்ல. தாஜ்மஹாலை கட்டிய நேரத்தில் ஒருவேளை அற்புதமாக இருந்திருக்கலாம். இப்போது அற்புதம் என்று சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. நம்மிடத்தில் காசு இருந்துச்சுன்னா, நம்முடைய அரசாங்கம் நமக்கு காசு தந்துச்சுன்னா, அதைவிட பெரிய கட்டிடத்தை இப்போது கட்ட முடியுமா? முடியாது. முடியும். அதைவிட குறுகிய ஆட்களை வைத்து குறுகிய நாட்களில் அதைவிட பயங்கரமான ஒரு தாஜ்மஹாலை நம்மால் கட்ட முடியும் என்று சொன்னால் அது அற்புதம் அல்ல. எங்களிடத்தில் காசு இருக்கும் என்று சொன்னால் அந்த சீன பெருஞ்சுவரை விட இன்னொரு பெருஞ்சுவரை நம்மால் உருவாக்க முடியும். அப்படி முடிந்தால் அது அற்புதம் அல்ல. அற்புதம் எதுன்னா, எப்போது நாம் அற்புதம் என்று சொல்கிறோமோ அன்றிலிருந்து உலகம் அழிகிற வரையிலும் அற்புதமாக இருக்கணும். அதான் உண்மையில் அற்புதம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த உலகில் எல்லா நபிமார்களுக்கும் இறைவன் அற்புதங்களை கொடுத்தான். அற்புதங்களை பார்த்த மக்கள் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப பெருமானார் குவளையில் கை வைத்த பொழுது ஊற்றுகள் வந்ததா இல்லையா? அதை அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதம் சொல்லல. நமக்கு அற்புதம் நமக்கு முடியுமா? யாருக்குமே முடியாது. எந்த ஒரு மனித கரத்தினாலும் கூட ஒரு குவளைக்குள் கையை வைக்கிற பொழுது தண்ணீர் பீரிட்டு வருவதற்கு வாய்ப்பில்லை. அதை பெருமானார் அற்புதம் சொல்லல. நிலவை பிளந்து காட்டினார்கள், நமக்கு அற்புதம், உண்மையில் அற்புதம். அதையும் கூட அற்புதம் என்று யார் சொல்லல? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவே இல்லை. பெருமானார் அற்புதம் என்று எதை சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மாமினல் அன்பியாஇ நபியின் இல்லா உத்திய மா மிஸ்லுஹு, எல்லா நபிமார்களுக்கும் இறைவன் அற்புதத்தை கொடுத்தான். வ இன்னமா கானல்லதி ஊதீது வஹியன் அவ்ஹாஹுல்லாஹு இலைக்க, எனக்கு இறைவன் தந்த அற்புதம் எது தெரியுமா? இந்த நிலவு அல்ல. நான் குவளையில் கை வைத்து தண்ணீர் பீரிட்டு பாய்ந்ததே, அதுவும் அற்புதம் அல்ல. எனக்கு இறைவன் வழங்கிய வேத வரிகள், அது அற்புதம் என்று பெருமானார் சொன்னார்கள். பெருமானாருக்கு இறைவன் கொடுத்த அற்புதம் எது? நிலவை பிளந்தது அல்ல. உண்மையில் அற்புதம் எது? நம் கையில் இன்று தவழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த குர்ஆன், அதுதான் எனக்கு இறைவன் தந்த அற்புதம் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபஅர்ஜு அன் அகூன அக்ஸரகும் தாபியன் யௌமல் கியாமா, இந்த அற்புதத்தை நாளை மறுமையிலே நபிமார்களை பின்பற்றக்கூடிய சமுதாயத்தில் என்னை பின்பற்றுகிற மக்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று பெருமானார் சொன்னாங்க. எல்லா நபிமார்கள் வருவாங்களா இல்லையா? ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னாடியும் மக்கள் இருப்பார்கள். 1000, 2000, லட்சம் இருப்பார்கள். எல்லா நபிமார்களுக்கு மத்தியில என்னை பின்பற்றிய மக்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸை முடிக்கிறாங்க. அப்ப இறைவன் பெருமானாருக்கு கொடுத்த அற்புதம் எது? இந்த திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆனை உலகத்தை விட்டும் அழிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பாடுபடுகிறார்கள், படுறாங்களா இல்லையா? இது திருக்குர்ஆன் உண்மை என்று தெரியும், இறைவன் புறத்திலிருந்து இறங்கிய வரிகள் என்று எல்லோருக்கும் தெரியும்.
அப்படி இருந்தும் பல மக்கள் இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்த எதிரிகள் குர்ஆன் மீது பொய்யான இட்டுக்கட்டுகளை கட்டி குர்ஆனை மக்கள் மன்றத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக திட்டம் போடுகிற காலத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? யார் திட்டம் போட்டாலும் அது இறைவன் கொடுத்த அற்புதம். ஒருவேளை அவர்கள் நினைப்பது போன்று குர்ஆனை அவர்கள் தீர்த்தாலும் இந்த பள்ளியில் உட்பட உலகத்தில் எல்லா பள்ளிகளிலும் எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய குர்ஆனை அவர்கள் எரித்தாலும் கூட இறைவன் குர்ஆனை பாதுகாப்பான். எப்படி? குர்ஆனை மனித உள்ளங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறதா இல்லையா? ஒருவேளை மனப்பாடம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஹாஃபிஸ்களை எல்லாம் அவர்கள் எரித்து கொண்டாலும் கூட இறைவன் குர்ஆனை பாதுகாப்பான். இறைவன் திருமறையில் சொல்லுகிறான், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர், குர்ஆனை நான் இறக்கினப்பா, வ இன்னா லஹு லஹாஃபிது, அதை நான் பாதுகாப்பேன். இறைவன் சொல்லுகிற வாக்கு. இந்த உலகில் நாம் காணப்படுகிற குர்ஆன்களை எல்லாம் தீயிலிட்டு கொளுத்தினாலும் கூட இறைவன் இந்த திருக்குர்ஆனை பாதுகாப்பான் என்று சொல்லி திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட பேர் அற்புதம் பெருமானாருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்படிப்பட்ட அற்புதத்தை நாம் எந்த அளவுக்கு நாம கையாளு கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், இந்த அற்புதத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை நீங்கள் சிந்திக்க கூடாதா என்று சொல்லி பல இடங்களில் நீங்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பல இடங்களில் நமக்கு இறைவன் வலியுறுத்தி சொல்லுகிறான். யார் சிந்தித்து பார்க்கிறா? யாருமே பார்க்கல. ஒவ்வொரு வீட்டிலும் 10க்கு மேற்பட்ட குர்ஆன் இருக்கா இல்லையா? எல்லா வீட்டிலும் இருக்கு. எல்லோருடைய வீட்டிலும் 5 நபர்கள் இருக்கிறாங்கன்னா 10க்கு மேற்பட்ட குர்ஆன்கள் இருக்கிறது. யார் திறந்து சிந்தித்து பார்க்கிறார்? அதை படிப்பதற்கு நேரம் இல்லையே. படித்த பிறகுதானே சிந்தித்து பார்க்க முடியும். படிப்பதற்கு நேரம் இல்லாமல் வீட்டில் குர்ஆன்களை அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது. எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த சிரமமும் இல்லாமல் நமக்கு குர்ஆன் லகுவாக கிடைக்கிற காரணத்தினால் 50,000 ரூபாய் கொடுத்தால் தான் குர்ஆன் கிடைக்கும். அப்படி ஒருவன் 50,000 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு குர்ஆனை வாங்கி இருந்தால் அவன் சிந்தித்து பார்ப்பான். ஏன் 50,000 கொடுத்து வாங்கினதுப்பா, நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து சிரமப்பட்டு கிடைக்காமல் அங்கு சென்று இங்கு சென்று வாங்கி இந்த திருக்குர்ஆன் என்று சொல்லி அதை படித்து சிந்திப்பதற்கு முற்படுவான். இது லகுவாக கிடைக்கிறது. வீட்டில் எல்லா மூலைகளிலும் குர்ஆன் அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்குள் ஒன்று பார்த்தா நூற்றுக்கணக்கான குர்ஆன் என்று அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அற்புதம் நமக்கு அற்புதமாக தெரியவில்லை. இதான் உண்மை. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுகிறான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களை நினைச்சு பாருங்கப்பா, உங்கள் உடம்புக்குள்ளால் எத்தனை அற்புதங்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான், நியமத்துல வச்சிருக்கிறான், நிறைய வைத்திருக்கிறான். நமக்கு தெரியல. ஏன்? அன்றாட நாம பார்க்கிற காரணத்தினால இது அற்புதம், இது இறைவன் தந்த அருள் என்று நமக்கு புரிய மாட்டேங்கு. அல்லாஹ் திருமறையில் கேட்கிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், 2 கண்களை உனக்கு தரலையா கேட்கிறான். நம்ம படிச்சுட்டு வேகமா போறோம். ஆமா, 2 கண்கள் இருக்குத்தானே செய்யுது. அதனால் நமக்கு என்ன பலன்? அது மிகப்பெரிய அற்புதங்க. இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய 2 கண்கள் அது மிகப்பெரிய ஒரு அற்புதம். நான் பேசக்கூடிய என்னை உங்களுடைய கண்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா? உங்கள் அனைவர்களையும் என்னுடைய 2 கண்களும் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறது. பல வருடங்களுக்கு அப்பால் பார்த்தவங்க 50 வருடத்திற்கு பிறகு நான் பார்க்கிற பொழுது நான் கேட்பேன், எப்பா நீ இன்னாருதானே, எப்படி முடிஞ்சது எனக்கு? இன்று பார்த்த ஒரு நபரை 30 ஆண்டுகள் கழித்து நான் பார்க்கிறேன். அப்ப எனக்கு புரியுது, 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த நபர் இவர் என்று நான் அவரை பார்த்து கேட்கிறான். இப்ப பார்க்கிறாங்களா இல்லையா? 50 வயதான ஒருவருடைய போட்டோவை வச்சு இவன் 5 வயசுல எப்படி இருந்திருப்பான் பார்க்கறாங்களா இல்லையா? 5 வயசு போட்டோவை வச்சு இவன் 50 வயசுல எப்படி இருந்திருப்பான் பார்க்கறாங்களா இல்லையா? இது கண் செய்தா இல்லையா? அற்புதம் இல்ல? எப்படிப்பட்ட அற்புதம்! இது மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஆனால் நமக்கு அற்புதம் தெரியல. ஏன் தெரியல? அடிக்கடி இருக்கா இல்லையா? அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம் கண் பழுதாகப்பட்டு கண்ணை இழந்து 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கண்ணை நாம் பொருத்தினால் அற்புதம் தெரியும். அப்ப தெரியும் கண்ணுடைய அருமை என்ன என்பது எப்ப தெரியும்?
கண் விபத்து ஏற்பட்டு கண் பார்வை இழந்து இன்னொரு கண்ணை கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்கி நாம பொருத்தினால் அப்போது தெரியும். அப்ப நம்முடைய உடம்பில் இருக்கிற காரணத்தினால் அற்புதம் அற்புதமாக தெரியவில்லை. நம் கையில் அதிகமான குர்ஆன் இருக்கிற காரணத்தினால் நமக்கு புரிய மாட்டேங்குது. அல்லாஹ் இருக்கிறான், நாவு தரலையே, நாவு எப்படி அற்புதங்க, கண் எப்படி அற்புதமோ, கண்ணை தோண்டி நாம நிறுத்துப்பா 50 கிராம் இருக்குமா? 50 கிராம் இருக்கும். எவ்வளவு நியமத்தை அல்லாஹ் உள்ள வச்சிருக்கிறான். நாக்கை வெட்டி நாம நிறுத்து பார்த்தா கூட 50 கிராம் இருக்கும். எவ்வளவு அற்புதங்கள் நாவில் இறைவன் வச்சிருக்கிறானா இல்லையா? ஒருவனை பார்த்து நான் நன்றாக பேசுகிறவு சிரிக்கிறான். அதே நாவை வைத்து கோபமாக பேசுகிற பொழுது நம்மை பார்த்து கோபப்படுகிறான். ஒரு நாவு சிரிக்க வைக்கிறது, அளவுகிறது. நாவை நான் இந்த பக்கம் திருப்பி பேசினால் தமிழ் மொழி, இந்த பக்கம் திருப்பி பேசினால் மலையாள மொழி, அங்கும் இங்கும் திருப்பி பேசினால் வேறு மொழி. எங்க ஒரு நாவு, இந்த ஒரு நாவை வைத்து நாம் சுழட்ட 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 எத்தனை மொழிகள் வருகிறது. அற்புதம் தானே இது? நமக்கு தெரிகிறதா? இல்லை. இந்த நாவில் இவ்வளவு அற்புதங்களை இறைவன் வைத்திருக்கிறான் என்று நமக்கு தெரியவில்லை. நாவு துண்டிக்கப்பட்டு இன்னொரு நாவை கோடிக்கணக்கான பணம் கொடுத்து வாங்கி நாம் பொருத்தினால்தான் நமக்கு அருமை தெரியும். அதான உண்மை. இனிப்ப வைக்கிறான், அது இனிக்குது. இன்னொன்னு வைக்கிறான், கசக்குது. நாவு இல்லைன்னா, நாவு மட்டும் இல்லை என்றால் பழஞ்சோறும் பிரியாணி ஒண்ணுதானே? அதான உண்மை. நீ பழஞ்சோரை மிக்சியில போட்டு அரைச்சு கொடுத்தாலும், பிரியாணியை மிக்சியில போட்டு அரைச்சு கொடுத்தாலும் அது உள்ள குழாய் வழியே உள்ள போச்சுன்னா ஒண்ணுமே தெரியாது. அப்ப எவ்வளவு அற்புதங்களை இறைவன் நாவில் கொடுத்திருக்கிறான். அப்ப இறைவன் தந்திருக்கக்கூடிய நாவுகள், இறைவன் தந்திருக்கக்கூடிய கண்கள், மூக்குகள் ஒண்ணு இல்லை. மூக்கு பாருங்க, அங்க அங்க வருகிற பொழுது நம்ம சொல்றோமா இல்லையா? அவன் ஃபிர்தௌஸ் போட்டிருக்கான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், இவன் அது போட்டிருக்கிறான். எப்படி முடிகிறது? அப்ப இவையெல்லாம் இறைவன் நம்முடைய உடல்களை தந்த அற்புதங்கள். நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அற்புதம் என்று நமக்கு தெரியாமல் போகிறோம். அதே போலுதான் குர்ஆன் நமக்கு லகுவாக கிடைக்கிற காரணத்தினால், காசு கொடுத்து வாங்காத காரணத்தினால் நாம் குர்ஆனை அற்புதமாக நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அற்புதம் என்பதாக நமக்கு பெருமானார் சொல்லுகிறார்கள். இந்த அற்புதத்தை நீ அடிக்கடி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நபிகளார் நமக்கு சொல்லுகிறார்கள். முதல் குர்ஆனை படிக்கணும். குர்ஆனை படித்த பிறகு குர்ஆனை சிந்தித்து பார்க்கணும். குர்ஆனை சிந்தித்து பார்த்து அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கைக்கு அதை கொண்டு வரணும். படிக்காமல் சிந்திக்க முடியாது, சிந்திக்காமல் உள்வாங்க முடியாது. 3 செய்யணும். குர்ஆனை படிக்கணும், அதன் பிறகு நாம் அதை சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்து பார்த்த பிறகு இறைவன் சொல்லுகிற அந்த கருத்துக்களை எல்லாம் நம்முடைய வாழ்வியலில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நமக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. யார் சிந்திச்சு பார்த்திருக்கிறா? நாம சொல்லுகிறோம். எங்களுக்கு உலக பொதுமறை குர்ஆன் பெருமையாக நாம் பேசுறோமா இல்லையா? எதை படித்தோம், எதை சிந்திச்சு பார்த்தோம்? எதுவுமே சிந்திக்கலையே. ஒரு சின்ன சூறாவை சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? இல்ல. அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சிறிய அத்தியாயம் தப்பத்தி யதா அபீ லஹப். எல்லோருக்கும் மனப்பாடம் தானே, எல்லோரும் தொழுகையில் ஓதுறோமா இல்லையா? தப்பத்தி யதா அபீ லஹப் வதப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் சயஸ்லா நாரன் தாத்த லஹப். அது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அபூ லஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும், அவன் நாளை மறுமையில் நரகில் கரிவான் என்கிற ஒரு செய்தியை அந்த அத்தியாயத்தில் இறைவன் சுருக்கமாக சொல்லுகிறான். ஒரு சிறிய அத்தியாயம். இறைவன் சொல்லுகிற செய்தி என்ன? அபூ லஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும், அவன் நரகவாசி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதான உண்மை. இந்த ஒரு அத்தியாயத்தை வைத்து ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நாம எத்தனை வாட்டி ஓதுறோமா இல்லையா? தப்பத்தியதா அத்தியாயத்தை எத்தனை வாட்டி ஓதி இருக்கிறோம்? அந்த கிறிஸ்தவ பாதிரியார் யாரு? டாக்டர் கேரி மில்லர். டாக்டர் கேரி மில்லர் இந்த ஒரு சிறிய அத்தியாயத்தை சிந்தித்து படிக்கிறார், சிந்திச்சு பார்க்கிறார். சிந்தித்து பார்த்து 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 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அவருக்கு உதவிய அத்தியாயம் எது? இந்த தப்பத்தியதா என்கிற இந்த அத்தியாயம். எப்படி முடிந்தது? அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்ன? அபூ லஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும், அவன் நரகவாசி. அப்படிதான் சொல்லுகிறான். இந்த வசனம் இறங்கிய பிறகும் 10 ஆண்டுகள் அபூ லஹப் உயிரோடு வாழ்ந்தான். நன்றாக வழங்கணும். வசனம் யாருக்கு இறங்குறது? அபூ லஹப் விஷயமாக இறங்குகிறது.
இந்த வசனம் இறங்கிய பிறகு 10 ஆண்டுகள் யார் உயிரோடு வாழ்கிறார்? அபூலஹப். ஒரு பேச்சு அது ஒரு பொய்க்காவது அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் குர்ஆன் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கும். அதான உண்மை. அந்த அபூலஹப் இந்த குர்ஆனை நாம் பொய்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பொய்க்காவது முகம்மது இடத்தில் வந்து, முகம்மதே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இதோ நான் சொல்லுகிறேன் ஷஹாதத்து கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரு பொய்யுக்காக அவன் சொல்லி இருந்தால் கூட குர்ஆன் அன்றே பொய்ப்பிக்கப்பட்டிருக்கும். சொல்லலையே, அந்த எண்ணமே அவனுக்கு தோணலையே. அல்லாஹ் அந்த எண்ணத்தை அவன் உள்ளத்தில் போடவும் இல்லை. இது சிந்திச்சு பார்க்கிறாரு, இது உண்மையில் குர்ஆனா தான் இருக்கும். அப்ப 10 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்த பிறகும் கூட அவன் இஸ்லாத்தை ஏற்காம அவன் நரகத்துக்கு போகிறானா? இது முகம்மது சொன்ன வார்த்தையாக இருக்காது, இது ஒரு சக்தி சொன்ன வார்த்தை என்று சொல்லி அந்த கேரி மில்லர் இஸ்லாத்தை ஏற்றதாக நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை வாட்டி படிக்கிறோம் நாம? இல்லையே. அப்போ ஒரு சின்ன ஒரு அத்தியாயத்தை அவர் படிக்கிறார், சிந்திச்சு பார்க்கிறாரு, இது உண்மையில் இறைவனிடத்தில் வந்த வேத வரிகள் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காட்சியை நாம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப நாம் என்ன செய்யணும்? நாம குர்ஆனை படிக்கணும். இறைவன் ஏன் படிக்க சொல்கிறான்? ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு இறைவன் ஏன் சொல்லுகிறான்? இந்த உலகத்தில் எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கா இல்லையா? எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது. எந்த கிரந்தங்களை படித்தாலும் ஒவ்வொரு எழுத்துக்கு நன்மை இருக்கா? இல்ல. ஏன் இறைவன் இதற்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறான்? அப்படியாவது நீ படித்து சிந்தித்து பார் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து நீங்கள் ஒரு எழுத்தை நீங்கள் படித்தால், ஒரு எழுத்து படித்தால், ஃபலஹு பிஹி ஹஸனத்துன், அந்த ஒரு எழுத்துக்கு உங்களுக்கு ஒரு நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தி, வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, இறைவன் நினைத்தால் அந்த ஒன்றுக்கு 10 கொடுப்பான். ஒரு எழுத்து. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் என்பது அது ஒரு எழுத்து அல்ல. அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். எப்ப நீ அலிஃப் லாம் மீம் சொன்னீன்னா அது 3 எழுத்து. இறைவன் உனக்கு 3 நன்மை. இறைவன் நினைத்தால் 30 தருவான். ஏன் இறைவன் இப்படி ஒரு நன்மை நமக்கு தருகிறானா? நீ குர்ஆனை படிப்பா, நீ குர்ஆனை படி, நீ குர்ஆனை படித்து சிந்தித்து உன்னுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தினால் நாளை மறுமையில் வெற்றி பெறுவாய் என்பதற்காக இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் இவைகள். யாரு படிக்கிறார்? படிக்கிறோமா? நாம சிந்திச்சு பார்க்கிறோமா? வாழ்க்கையில் நாம கொண்டு வந்தோமா? கொண்டு வரல. யாருக்கு தெரியும்? இப்ப இந்த தப்பத்திதா என்கிற சூறா சொல்லணும் இல்லையா? யாருக்கு அர்த்தம் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. தப்பத்தை விடுங்களேன். அன்றாடம் அன்றாடம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோமா இல்லையா? 7 வசனங்கள் பதிந்த சூரத்துல் ஃபாத்திஹா எத்தனை வாட்டி ஓதுகிறோம்? எல்லோரும் ஓதுகிறோமா இல்லையா? பார்த்து படிக்க தெரியாமல் இருந்தாலும், குர்ஆனை பார்த்து படிக்க தெரியாமல் இருந்தாலும் கூட தொழுகையில் ஓதலை கேட்டு கேட்டு மனப்பாடம் தானே, எல்லோருக்கும் மனப்பாடம் தானே. ஃபர்து தொழுகையில் மட்டும் சுன்னத்தை விட்டுருங்க. ஒவ்வொரு நாளும் 5 நேர ஃபர்து தொழுகையில் மட்டும் 17 முறை நாம் எது ஓதுகிறோம்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். ஒரு நாள் சுன்னத்தை விடுங்க, சுன்னத்தை சேர்த்தோம்னா இன்னும் கூட போகும். அப்போ ஒரு நாள் 17 முறை ஓதக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு மாதத்திற்கு நாம் 510 முறை நாம் ஓதுகிறோம். ஒரு மாதத்தில் ஃபர்தான தொழுகையில் மட்டும். அது 10 வருடம் ஆச்சு வைங்களேன். ஒரு வருடத்தில் 6120. ஒரு வருடத்திற்கு 10 வருடத்துக்கு 61200. 20 வருடம் ஒருவன் முழுமையாக ஃபர்து தொழுகை மட்டும் அவன் தொழுதான்னா அவன் ஓதுகிறவனுடைய எவ்வளவு தெரியுமா? எண்ணிக்கை 1,22,400. 40 வயசு இருக்கு வைங்களேன். நான் 10 வருஷம் தொழுதிருக்க மாட்டோம், 20 வருஷம் ஓதி இருக்க மாட்டோம். 20 வருஷம் நாம் இந்த அல்ஹம்து சூராவை நாம ஒவ்வொரு தொழுகையிலும் ஃபர்தான தொழுகையிலும் ஓதுறோம்னா 1,22,400 முறை நாம் இந்த அல்ஹம்து சூராவை நாம் ஓதுகிறோம். எல்லாரும் ஓதுகிறோமா இல்லையா? எல்லோருக்கும் அர்த்தம் தெரியுமா? கேள்விக்குறி. எல்லோருக்கும் தெரியுமா? தெரியாது. ஏதோ 1-2 தெரியும். அந்த அல்ஹம்து சூராவில் 7 வசனத்தில் ஏதோ முதல் 2-3 வசனங்களுக்கு தான் நமக்கு முழுமையான அர்த்தம் தெரியுமே ஒழிய எல்லா வசனத்துக்கும் அர்த்தம் தெரியுமா? கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் அர்த்தம் தெரியுமான்னு தெரியாது. மாலிகி யௌமித்தீன் தெரியும், அர் ரஹ்மானிர் ரஹீம் தெரியும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தெரியும்.
லாஸ்ட் வசனம் தெரிய மாட்டேங்க. ஏன் தெரிய மாட்டேங்க? உள்ள போகல. அப்ப நாம கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த 20 ஆண்டுல 30 ஆண்டுல கோடிக்கணக்கான முறையில் அல்ஹம்து சூராவை ஓதிய எனக்கு அர்த்தம் தெரியலேனா நாம் எப்படி நாம் திருக்குர்ஆனை பேணுகிறோம்? அதைத்தான் இறைவன் சொல்லுகிறான், இந்த திருக்குர்ஆன் அற்புதம், அதை நீ படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையை சொல்லுகிறான். சிந்தித்து பார்த்தால் உள்ளம் உருகும். உள்ளம் உருகுகிற பொழுது வாழ்க்கையில் நாம் கொண்டு வருவோம். ஒரு சில வசனங்கள் நம்முடைய கண்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் நாம் தொழுகையில் கேட்டோம் வைங்களேன், நமக்கு அழுக வருதா இல்லையா? குல்லு நஃப்ஸுன் தாயிக்கத்துல் மௌத், எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும். என்ன சொல்லுது? எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு மரணிப்பார்கள். அப்ப குல்லு நஃப்ஸுன் தாயிக்கத்துல் மௌத் என்கிற வசனத்தை இமாம் தொழுகையில ஓதுறாருன்னா நம்மை அறியாமல் அழுக வராமல் இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்படுதா இல்லையா? என்ன கவலை? எல்லோரும் மரணிப்போம். ஏற்படுதா இல்லையா? ஏன் ஏற்படுது? அதை நாம் சிந்திக்கிற காரணத்தினால், பொருள் உணர்ந்து சிந்திக்கிற காரணத்தினால் நமக்கு அந்த உள்ளம் நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கிறது. சரி, இமாம்களை பாருங்க, சூரத்துல் ஃபஜ்ர் ஓதுவாங்க. யா அய்யத்துஹ நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராலியத்தன் மர்திய்யா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அநேக இமாம்கள் அழுகிறார்கள். ஏன் அழுகிறாங்க? வானவர்கள் இறைவன் சொல்லுகிறான், அந்த சக்கராத்துடைய நேரத்தில் நல்ல மனிதராக இருந்தால், யா ஐயத்துஹ நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ நிம்மதி பெற்ற ஆத்மாவே, நீ எம்பக்கம் வா, நீ சொர்க்கத்துக்கு வா என்று சொல்லுகிற கருத்தை சொல்லுகிற வசனங்கள். அப்ப ஒரு வசனத்தை நாம் பொருள் உணர்ந்து நாம் தொழுகையில் ஓதுகிற பொழுது நம்மை அறியாமல் நம் கண்கள் கலங்கிறதுன்னா, திருக்குர்ஆன் முழுவதையும் நாம் படித்து சிந்தித்து அதை நாம் உள்வாங்கினால் இந்த உலகில் யாரும் குர்ஆனுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். அதனால் தான் இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் திருக்குர்ஆனை நீங்கள் அதிகம் படியுங்கள், அதிகம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பார்த்து நீங்கள் உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு திருமறையை சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஒரு திருக்குர்ஆன் வசனம் வருது வைங்களேன், அந்த வசனத்துக்கு ஏற்றவாறு அந்த நிமிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள், தாமதப்படுத்தவே மாட்டார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்குகிற பொழுது இறைவன் வசனத்தை இறக்கிறான். என்ன வசனத்தை இறக்கிறான்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். ஒரு வசனம் இறங்குகிறது. என்ன வசனம்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை நீங்கள் அதிகம் நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் தர்மம் செய்யாத வரையிலும் உங்களுடைய நன்மையை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு வசனம் இறங்குகிறது. அபூ தல்ஹா ஓடோடி வருகிறார்கள், பெருமானுடைய சபைக்கு வர்றாங்க. வந்து பெருமானாரை பார்த்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் வசனத்தை இறக்கியிருக்கிறான், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் தர்மம் செய்யணும். அல்லாஹ்வின் தூதரே, என்னிடத்தில் பைருஹா என்கிற ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தை நான் அதிகம் விரும்புகிறேன். மதீனத்தினுடைய பள்ளிக்கு எதிர்புறம் உள்ள அந்த பைருஹா என்கிற தோட்டம் எனக்கு மிகவும் விருப்பமான, அதிகம் லாபம் தரக்கூடிய அந்த தோட்டம். நீங்கள் அடிக்கடி வந்து தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த எனக்கு விருப்பமான அந்த தோட்டத்தை நான் தர்மம் செய்வதற்கு விரும்புகிறேன். ஏன்? இறைவன் சொன்னானா இல்லையா? நீங்கள் எதை நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இறைவன் சொன்ன காரணத்தினால் அதை நான் தர்மம் செய்ய விரும்புகிறேன் என்று அபூ தல்ஹா சொல்லி அதை தர்மம் செய்தார்களா இல்லையா? அப்ப ஒரு வசனம் இறங்கிறது. அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் நபித்தோழர்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்களா இல்லையா? இன்னொரு வசனம் பாருங்க. லம்மா நஸலத் ஹாதிஹில் ஆயா வல் யதுரிபினா பிஹுமுரிஹின்ன அலா யுயூபிஹின்ன. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுகிறான், பெண்களை பார்த்து ஒரு இறங்குகிற வசனம். பெண்களை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், தங்களுடைய மார்புக்கு மேல் தாங்கள் துப்பட்டை போட்டு நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் வசனத்தை இறக்கிறான். பெண்களுக்கு உங்களுடைய மார்புக்கு மேலால் ஒரு துப்பாட்டாவை போட்டு நீங்களுடைய மார்பு பகுதிகளை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று வசனத்தை இறக்கிறான். அந்த வசனம் இறங்குகிற வரையிலும் பெண்கள் தங்களுடைய மார்புகளை மறைக்காமல் வெளியே சென்று இருக்கிறார்கள். அதான உண்மை. அப்படி செல்லுகிற பெண்களை பார்த்து இறைவன் சொல்லுகிற செய்தி என்ன? அப்படி நீங்க போக வேண்டாம்,
நீங்கள் வெளியே செல்கிற பொழுது நீங்களுடைய மார்புகளை நீங்கள் துப்பட்டாவை போட்டு நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் வசனத்தை இறக்குகிறான். வசனத்தை இறக்கி அந்த மாத்திரத்தில் வசனத்தை இறக்காச்சே இல்லையா, அந்த பெண்கள் வீட்டுக்கு சென்று மறுநாள் துப்பட்டாவை மார்புக்கு மேல் போட்டுக் கொள்ளலாம், அல்லது ஒரு வாரம் கழித்து போட்டுக் கொள்ளலாம். இறைவன் அவர்களை பிடிக்க மாட்டான். ஆனால் வசனம் இறங்கிய அந்த நேரத்தில் ரோட்டில் சென்று கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அகதுன உசுரஹுன்ன ஃபஷக்கக்னஹா மின் கிபலில் ஹவாஷி ஃபஹ்தமர்ன பிஹா, அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அப்படி இறைவன் வசனத்தை இறக்கிய அந்த நேரத்தில் ரோட்டில் சென்று கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய கீழ் அங்கிகளுடைய கீழ் பகுதியை கிழித்து அதை துப்பட்டவாக மார்புக்கு மேலால் போட்டுக் கொண்டார்கள். ஒரு வசனங்க, வசனம் இறங்கிய அந்த நேரத்தில் இறைவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக தான் அறிந்திருந்த அந்த அங்கிகளுடைய கீழ்ப்பகுதியை கிழித்து தங்களுடைய மார்பு பகுதிகளை மறைத்து கொண்டார்கள் என்பதாக திருக்குர்ஆன் பேசுகிறதா இல்லையா? அப்ப நபித்தோழர்கள் நபித்தோழிகள் ஒரு வசனம் இறங்குதுன்னா அந்த நேரத்தில் அதற்கு கட்டுப்படுகிறார்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸெய்த் அவர்களை சிறு வயதிலிருந்து எடுத்து வளர்த்துறாங்க. எல்லோருக்கும் தெரியுமா இல்லையா? சிறு வயதிலிருந்தே ரசூலுல்லாஹி வளர்ப்பு மகன் யாரு? ஸெய்த் அவர்கள். அப்ப சஹாபாக்கள் பெருமானார் ஸெய்தை எடுத்து வளர்ப்பு மகனாக வளர்த்துகிற காரணத்தினால் அந்த ஸெய்தை எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஸெய்த் இப்னு முஹம்மது கூப்பிடுவாங்க. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சிறப்பான இந்த நிகழ்ச்சி, இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கான செலவுகள் எல்லாம் நீங்கள் தருகிற அந்த காசுகளை வைத்து தான் எல்லா செலவும், என்னென்ன செலவுலாங்கிற உணவு உட்பட எல்லா செலவுகளும் நீங்கள் தரக்கூடிய அந்த காசுகளை வைத்துத்தான் நாம் இதையெல்லாம் செயல்படுத்துகிறோம். எல்லோருக்கும் தெரியுமா இல்லையா? புனிதமிக்க ரமலான் மாதம் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசுக்கும் இறைவன் பன்மடங்கு தருவான். நாம் கொடுக்கிற ஒரு ஃபில்ஸாக இருந்தாலும் நம் உள்ளத்தில் ஏற்படுகிற இறையச்சத்தை இறைவன் முன்வைத்து அதிகமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் செய்யப்படுகிற எந்த அடுத்த மாதத்திலோ அல்லது இதுக்கு முந்தைய மாதத்தில் செய்யப்படுகிற நன்மைகளை விட, தர்மத்தை விட இந்த மாதத்தில் நாம் செய்யப்படுகிற தர்மங்களுக்கு அதிகம் நன்மை இறைவன் தருவான் என்பதை நாம் நினைவில் வைத்து உங்களிடத்தில் அவர்கள் வருவார்கள். அப்பொழுது உங்களால் இயன்ற தர்மங்களை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இப்போ எல்லோரும் கவனிங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கள் ஸெய்தை எடுத்து வளர்த்துறாங்க. ஸெய்தை எடுத்து வளர்த்துகிற பொழுது நபி தோழர்கள் ஸெய்தை எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஸெய்த் இப்னு முஹம்மது கூப்பிடுவாங்க. முகம்மதுடைய மகன் ஸெய்த் தான் கூப்பிடுவாங்க. இப்படி கூப்பிட்டு கொண்டு இருக்கிற பொழுது இறைவன் வசனத்தை இறக்கிறான். வசனத்தை எப்படி இறக்கிறான்னா லம்மா நஸலத் ஹாதிஹில் ஆயா உதுஊஹும் லி ஆபாயிஹிம், உங்களுடைய வளர்ப்பு மகன்களை அவருடைய தந்தையின் பெயர் சொல்லித்தான் அழைக்க வேண்டும் என்று வசனத்தை இறக்கிறான். அதுவரை சஹாபாக எப்படி அழைக்கிறாங்க? ஸெய்த் வளர்ப்பு மகன், தந்தை யார் பெயரை போடுறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை வைத்து ஸெய்த் இப்னு முஹம்மது என்று தான் அந்த நிமிடம் வரை சொல்லி வந்த பழக்கம். அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். அவருடைய வளர்ப்பு மகனுடைய தந்தையின் பெயரை வைத்துத்தான் நீங்கள் அழைக்க வேண்டும் என்று வசனம் இறக்கிய பொழுது எல்லா சஹாபாக்களும் ஒட்டுமொத்தமாக ஸெய்த் இப்னு முஹம்மது என்கிற வார்த்தையை அப்புறப்படுத்தி விட்டு மாற்றிவிட்டு ஸெய்த் இப்னு ஹாரிசான்னு கூப்பிட்டாங்களா இல்லையா? நமக்கு என்ன புரிகிறது? ஒரு வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் நபித்தோழர்கள் கட்டுப்பட்டார்கள். அப்ப நபித்தோழர்கள் நபித்தோழிகள் எப்படி குர்ஆன் வசனத்துக்கு முழுக்க கட்டுப்பட்டார்களோ அதுபோன்று நாமும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு இஸ்லாம் நம்மை வலியுறுத்துகிறது. எப்படி கட்டுப்பட்டு வாழ முடியும்? நாம் குர்ஆனை நாம் அதிகம் படிக்கணும். அதிகம் படித்தால்தான் நாம் குர்ஆனை சிந்திக்க முடியும். அதிகம் சிந்திக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வர முடியும். வெறுமனே படிப்பது சிந்திப்பதோடு நிறுத்த விடக்கூடாது. படிக்கவும் செய்யணும், சிந்திக்கவும் செய்யணும். வாழ்க்கையில் கொண்டு வராமல் சிந்திப்பதினால், வாழ்க்கையில் கொண்டு வராமல் திருக்குர்ஆன் ஓதுவதினால் எந்த பலனும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு ஜனாசாவை மண்ணறையில் வைக்கப்படுகிற பொழுது 2 வானவர்கள் வருவார்கள். அடிக்கடி கேட்ட செய்தானே, மண்ணறையில் ஜனாசாவை வைக்குகிற பொழுது 2 வானவர்கள் வருவார்கள்.
வானவர்கள் வந்து கேட்பார்கள். அவரை அந்த ஜனாசாவை அமர வைத்து கேட்பார்கள், மன் ரப்புக்க, உன் ரப்பு யாருப்பான்னு கேட்பாங்க. அந்த ஜனாசா சொல்லும், நல்ல ஜனாசாவாக இருந்தால், இந்த உலகில் வாழுகிற பொழுது அல்லாஹ் முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு வாழ்ந்த மனிதனாக இருந்தால் அந்த ஜனாசா சொல்லும், ஃபயகூலு ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ்னு சொல்லும். அடுத்த கேள்வி கேட்பாங்க, மா தீனுக்க, மார்க்கம் என்னப்பா? நல்ல முஃமினான ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசா சொல்லும், ஃபயகூலு தீனியல் இஸ்லாம், உடைய மார்க்கம் இஸ்லாம். நாம் நினைக்கிறோம் நமக்கு அல்லாஹ்னு தெரியுமே, நமக்கு தான் இஸ்லாம் தெரியுமே, சொல்லலாம்னு. இல்லை, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அடுத்து வர்றேன். அடுத்து அவர்கள் கேட்பார்கள், மா ஹாதர் ரஜுலு அல்லதி புஇஸ ஃபீக்கும், ஒரு மனிதரை கபருக்குள் எடுத்து காட்டி, இந்த மனிதர் யார், உன்னிடத்தில் அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் என்று வானவர்கள் கேட்பார்கள். நமக்கு எல்லாரும் தெரியுமா இல்லையா? யார் வந்தா நம்மகிட்ட? அல்லாஹ்வுடைய தூதர் தானே. சொல்ல முடியுமா? முடியாது. யார் ரசூலுக்கும் இறைவனுக்கும் கட்டுப்பட்டு இந்த உலகில் வாழுகிறார்களோ அவர்களுக்குத்தான் சொல்ல முடியும் ரப்பி அல்லாஹ், அவர்களுக்குத்தான் சொல்ல முடியும் தீனியல் இஸ்லாம், அவர்களுக்குத்தான் சொல்ல முடியும் ஃபயகூலு ஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற யாருக்கும் சொல்ல முடியாது. நாம் நினைக்கிறோம் சொல்ல இல்லை, முடியாது. அப்ப மாணவர்கள் கேட்கிற 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்லப்பட்ட பிறகு அந்த மாணவர்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, வமா யுதுரிக்க, எப்ப நான் உங்களுக்கு 3 கேள்வி கேட்டேன், ஒமன் ரப்புக்க வமா தீனுக்க, இவர் யாருன்னு கேட்டேனே, நீ 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் சொன்னாயே, உன்னால் எப்படி சொல்ல முடிந்தது? நல்ல கேள்வி தானே. ரப்புக்கன்னு கேட்டேன், சரி சொன்னான். எந்த மார்க்கம் என்று கேட்ட, இஸ்லாம் என்று சொன்னாய். இவர் என்று கேட்டே, நீ முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னாயே, நீ எப்படி உன்னால் சரியாக பதில் சொல்ல? அந்த மனிதன் சொல்வானா, கராஅத்து கிதாபுல்லாஹ், நான் குர்ஆனை படித்தேன், ஃபஆமன்து பிஹி, நான் குர்ஆனை நான் முழுமையாக நம்பினேன், குர்ஆனை படிச்சேன், குர்ஆனை நம்பினேன், வஸத்தக்து, குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்தேன். அப்படி சொல்லும். படிப்பது முக்கியமல்ல, அதை முழுமையாக நம்புவது. நான் நம்புறோம். யார் நம்பல குர்ஆனை? யார் இங்க குர்ஆனை படிக்கல? என்னோட படிக்கிறோமா இல்லையா? நாம் எல்லோரும் நம்புகிறோம். எங்களுக்கு இறைவன் தந்த வேதம் இந்த திருக்குர்ஆன், நாளை மறுமையில் இந்த குர்ஆன் எங்களுக்கு சிபாரிசு செய்யும் என்று சொல்லி எல்லோரும் நம்புறோமா இல்லையா? நம்புறோம், படிக்கிறோம், வாழ்க்கையில் இல்லை. அந்த ஜனாசா சொல்லும், நாங்க படிக்கிறோம், நம்பினோம், சிந்தித்தோம், வாழ்க்கையில் கொண்டு வந்தோம். அப்ப நாம குர்ஆன் படித்து சிந்தித்து நம்பி வாழ்க்கையில் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் மண்ணறையில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல முடியாது. அதான உண்மை. மண்ணறையில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சரியாக நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருக்குர்ஆனை படிப்பதோடு சிந்திப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அதை நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்க்கை முழுவதும் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் திருமறை சொல்லுகிற ஒரு வசனம், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், பெருமானாரை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், வஅபுது ரப்பக, பின்பற்றுகிறார், யாரும் பின்பற்றவில்லை, பெருமானார் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தார்கள். ஆயிஷாவை பார்த்து ஒரு நபித்தோழர் ஸைத் இப்னு அவர்கள் கேட்கிறார்கள், யா உம்முல் முஃமினீன், ஆயிஷா அவர்களே, அன்பிஈனி அன் ஹுலிகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் எப்படி இருந்தது என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறாங்க. ஆயிஷா அவர்கள் அன்னை அவர்கள் சொல்லுகிறார்கள், கேட்கிறார்கள், அலஸ்த தக்ரஉல் குர்ஆன், நீ குர்ஆனை படிக்கிறியா கேட்கிறாங்க. கேட்ட கேள்வி என்னது? பெருமானுடைய குணம் எப்படி இருந்ததுன்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, நீ குர்ஆனை படிக்கல? அவங்க சொல்லுகிறார்கள், பலா, நான் குர்ஆனை படிச்சிருக்கிறேன். ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹலக்க ஃபைன் ஹலக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானல் குர்ஆன், நீ குர்ஆன் படிச்சிருக்கியா இல்லையா? குர்ஆன் எப்படியோ அப்படித்தான் பெருமானுடைய வாழ்க்கைன்னு சொல்றாங்க. அப்ப பெருமானுடைய வாழ்க்கை திருக்குர்ஆன் எப்படி இருந்ததோ அற்புதம் சொன்னமா இல்லையா? இறைவன் பெருமானாருக்கு வழங்கிய அற்புதம் சொன்னமா இல்லையா? அந்த அற்புதமான திருக்குர்ஆனுடைய வாழ்க்கையை முழுமையாக பெருமானார் இந்த உலகில் வாழுகிற பொழுது செயல்படுத்தி காட்டினார்கள். அருமையான ஒரு சிறப்புக்குரிய மாதம். நான் நன்மைகளை பாழாக்கவே கூடாது. நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு.
வாய்ப்பை நாம் விடக்கூடாது. அடுத்த மாதம் இது போன்றுள்ள வணக்க வழிபாடுகள் நாம் செய்தால் இறைவன் இது போன்றுள்ள நன்மைகளை தரமாட்டான். இந்த மாதத்தில் நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உலகம் அழிந்து கொண்டிருக்கிற பொழுது, ஒரு கற்பனைக்கு வைங்களேன், உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. உலகம் அழிந்து கொண்டிருக்கிற பொழுது உன்னுடைய கரத்தில் ஒரு மரக்கன்று இருக்கும் என்றால், உலகம் அழியுதுங்க, உலகம் அழிஞ்சு போயிட்டே இருக்கு, எல்லா கட்டிடம் போகுது, எல்லா கட்டிடங்களும் தூள் தூள் தூளாக போய்கொண்டிருக்கிறது. நாம் கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம் கண் முன்னால் ஒரு கற்பனைக்கு உலகம் அழிந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முழுவதும் தான் உட்பட அழிந்து போவோம் என்கிற நிலையில் உன் கரத்தில் ஒரு மரக்கன்று இருக்குமானால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன் காமத்து அலா அஹதிக்குமுல் கியாமா வஃபீ யதிஹி ஃபஸீலத்துன், மறுமை நடந்து கொண்டிருக்கிற பொழுது, உலகம் அழிந்து கொண்டிருக்கிற பொழுது உன் கரத்தில் ஒரு மரக்கன்று, ஒரு மரச்செடி இருக்குமானால், அந்த இக்கட்டான அந்த நேரத்திலும் கூட அந்த மரக்கன்றை, அந்த மரச்செடியை நீ நட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். ஏன் சொல்றாங்க? நான் அந்த மரக்கன்றை நட்டோம்னா அது நமக்கு பிரயோஜனம் கிடைக்குமா? அது வளர்ந்து வருமா? அது வளர்ந்தாலும் அதை பாவிப்பதற்கு யாரும் இல்லையே, அதை பற்றி நீ கவலைப்படாத. உன் கரத்தில் ஒரு மரக்கன்று இருந்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய சொற்ப வினாடியில் அதை பயன்படுத்திக் கொள் என்பதாக நமக்கு பெருமானார் சொல்றாங்கன்னா, இறைவன் நமக்கு ஒரு மாத காலத்தை தந்தான். கிட்டத்தட்ட 13-14 நாட்களை கடத்தி விட்டோமே, என்ன அமல்களை நாம் இன்று வரை செய்தோம்? கற்பனை பண்ணி பார்க்கணும். இறைவன் நமக்கு இன்னும் 2 வாரங்கள் தந்திருக்கிறான் இல்லையா? அருமையான ஒரு பாக்கியம். இந்த பாக்கியம் அடுத்த ஆண்டு நம் கைவசம் இருக்குமா? வல்லாஹு அலம், யாருக்குமே உறுதியாக சொல்ல முடியாது. அப்ப இதுவரை கடந்த நாட்களை நாம் அமல்கள் செய்யாமல் வீணடித்து விட்டால், அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி நாம் பிழை பொறுக்க தேடிவிட்டு வரக்கூடிய நாட்களில் நாம் ஒவ்வொரு நொடிகளையும் நாம் மார்க்கத்திற்காக நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த மாதம் முழுமையாக நாம் பாடுபட வேண்டும். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலான் மாதம் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் உங்களுக்கு திருக்குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். ஏன் நோன்பு? நோன்பு எதற்காக? இந்த மாதத்தில் திருக்குர்ஆன் இறங்கியது காரணத்திற்காக. அதுக்காக நோன்பு, வெறுமனே இல்லை. இந்த மாதத்தில் நான் திருக்குர்ஆனை இறக்கிய காரணத்தினால் நீ நோன்பு வைப்பா. பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த ஒரு மாத காலத்தில் மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, யார் இந்த மாதம் முழுவதும் நோன்பு நோக்கிறார்களோ, வமன் காம ரமலான், யார் இந்த ஒரு மாதம் முழுவதும் நின்று வணங்குகிறார்களோ, மன் காம ஃபீ லைலத்துல் கத்ர், யார் இந்த மாதம் கடைசி 10 ஒற்றப்படையில் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி பெருமானார் சொல்லுகிறார்களே. நம்முடைய இரவு ஒற்றை படையில் நாம் நின்று தொழுகுவதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மற்ற ஒரு மாதத்திலும் நின்று வணங்குவதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நோன்பு நோப்பதினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு ஒற்றை காரணம், இந்த மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டது. இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு திருக்குர்ஆனை இறக்கினேன். அப்ப திருக்குர்ஆனை இறக்கிய காரணத்தினால் நோன்பின் மூலமாக, வணக்கத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னா, நாம் இந்த திருக்குர்ஆனை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும், வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நமக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். சஹாபாக்களுடைய ஆரம்ப காலத்தை எடுத்து பாருங்க, எப்படி வாழ்ந்தார்கள், எந்த அளவிற்கு மோசமான ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள், எவ்வளவு தவறுகள் செய்தார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபுரத்தின் மினன் நார், நரகத்தினுடைய விளிம்பில் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியதா இல்லையா? நரகத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக வாழ்ந்த அந்த மக்கள் நபி தோழர்கள் திருக்குர்ஆனை படித்து சிந்தித்து வாழ்க்கையில் அவர்கள் கொண்டு வந்த காரணத்தினால் இறைவன் அவர்களை எப்படி மாற்றினான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், இவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறியது? திருக்குர்ஆனை படித்தார்கள், சிந்தித்தார்கள், வாழ்க்கையில் கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் அற்புதமாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆன்
அதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் சொன்னார்கள், இந்த உலகில் எல்லா நபிமார்களுக்கும் இறைவன் அற்புதங்களை கொடுத்தான். எல்லா நபிமார்களுக்கும் அந்த அற்புதங்களை பார்த்து அந்த மக்கள் அந்த நபிமார்களை நம்பினார்கள். இறைவன் நிலவை பழக்க வைத்தது அற்புதம் அல்ல, நான் என்னுடைய குவளையில் கை வைத்து தண்ணீர் பீரிட்டு வந்ததே அது அற்புதம் அல்ல. எனக்கு இறைவன் தந்த அற்புதம் வானத்திலிருந்து இறைவன் எனக்கு தந்த வகை செய்தி குர்ஆன் வரிகள், அல்லாஹ்வுடைய சொற்கள். எல்லா நபிமார்களுக்கும் இறைவன் செயல்களை அற்புதமாக கொடுத்தான். செயல், கைத்தடியை போட்டாக பாம்பாக மாறியது, கைத்தடியை அடித்தார்கள் தண்ணீர் வந்தது, பெருமானார் கையை வைத்தார்கள் தண்ணீர் பீரிட்டு பாய்ந்தது. எல்லா நபிமார்களுக்கும் இறைவன் அற்புதங்களை செயல் ரீதியாக கொடுத்தான். எனக்கு இறைவன் தந்த அற்புதம் அது வரிகள், அது போதனை, வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய போதனை என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அப்படி பெருமானாருக்கு கொடுத்த அந்த அற்புதம் இந்த நிமிடம் வரை, இந்த உலகம் அழிகிற வரையிலும் அது அற்புதமாகத்தான் இருக்கும், அதில் மாற்று கருத்தை இல்லை. அப்படி அற்புதமாக நமக்கு இறைவன் தந்த அந்த திருக்குர்ஆனை, அந்த திருக்குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தை நாம் அதிகம் அதிகம் திருக்குர்ஆன் படிக்கக்கூடிய மக்களாக, அதிகம் அதிகம் சிந்திக்கக்கூடிய மக்களாக, அதிகம் அதிகம் படித்து சிந்தித்து அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கியருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.